ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கியூட்டி கிறிஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அச்சுவை இந்த நிலைமையில பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அச்சுவோட இந்த நிலைமைக்கு நம்மளும் ஒரு காரணம் தான். அன்னைக்கு நான் மட்டும் அச்சு அந்த பையன் கூட பார்த்ததை வீட்டில் சொல்லாமல் இருந்திருந்தா இவங்க எல்லாருமே அச்சு மேலே ரொம்ப பாசமாக பார்த்துருப்பாங்க. நான் எப்போ இந்த விஷயத்த வீட்டில் சொன்னனோ அன்னிலேருந்து எல்லாரும் அச்சு மேலே கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே இவகிட்ட சரியா பேசுறது கூட இல்லை. ச்சே, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அச்சு, அச்சு, அண்ணா. வா அச்சு, சாப்பிடலாம். இல்லண்ணா, எனக்கு பசிக்கல. ஏன் அச்சு நீ இப்படி இருக்க? என் மேல ஏதாவது கோவமா? சேச்சே, கோவம்லாம் இல்லைண்ணா. நான் ஏன் உன் மேலே கோவப்பட போகிறேன்? அப்புறம் என்ன அச்சு, இப்படியே லைஃப் லாங் ஒரே ரூம்ல அடைஞ்சே இருக்கலாம்னு நினைக்கிறியா? நான் வேற என்ன பண்ண முடியும்ண்ணா? அச்சு, அண்ணா ஒன்று கேட்குறேன், மறைக்காம உண்மையை மட்டும் சொல்றியா? ம், என்னன்னு கேளுண்ணா. நீ உண்மையாவே அந்த பையனை ரொம்ப லவ் பண்றியா? ஆமாண்ணா, அவன் இல்லைன்னா எனக்கு லைஃபே இல்லை. ஆனால் நம்ம வீட்டில் யாருமே இதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அம்மா இப்போல்லாம் முகம் கொடுத்து என்கிட்ட பேசக்கூட மாட்டாங்கண்ணா. என்னை சுத்தமாக வெறுத்துட்டாங்க. சக்தி அண்ணா என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி கிளம்பி வெளியில் போயிட்டே இருக்கான். வர வர இந்த வீட்டில் நம்ம ஏன் பிறந்தோமோன்னு எனக்கு தோணுது. ஆரம்பத்துலேருந்து எல்லாம் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. என் மேலே எல்லாம் உயிரையே வச்சுருந்தீங்க. திடீர்னு இந்த மாற்றத்தை என்னால் தாங்கிக்க முடியலண்ணா. மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது. அச்சு, எதுக்கு ஃபீல் பண்ற? நீ ஃபீல் பண்ற அளவுக்கு இங்க ஒன்றும் நடக்கல. உன்னை வீட்டில் எல்லாரும் குழந்தை குழந்தை நினச்சிட்டு இருந்தாங்களா? ஆனா நீ லவ் பண்றது அவங்களால ஏத்துக்க முடியல. நீ பெரிய பொண்ணா வளர்ந்துட்டேன்றது எனக்கு புரியுது. ஆனா நம்ம வீட்டில் உன்னை இன்னும் சின்ன குழந்தையா தான் பாக்குறாங்க. அதனால தான் உங்களால ஏத்துக்க முடியல. நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத அச்சு, நான் இருக்கல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். லவ் பண்றது தப்பு இல்லை, ஆனா நல்ல பையனா லவ் பண்ணணும். ஃபேமிலி நல்ல ஃபேமிலியா இருக்கணும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உன்னை விட்டு அந்த பையன் போகக்கூடாது. அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா லவ் பண்ணணும். நீ தப்பான ஆளை லவ் பண்ணி மாட்டிப்பியன்னு சொல்லி தான் அம்மாக்கெல்லாம் பயம். மற்றபடி உன் மேலே எந்த கோவமும் இல்லை அச்சு. நீ ஏன் ஏதாச்சும் நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காத, சரியா? நீ கூட என்கிட்ட சரியா பேசுறது இல்லைல்ல? அப்படிலாம் இல்லை அச்சு, நீ ஏற்கனவே ரொம்ப ஃபீலிங்ஸில் இருக்கியா? நான் ஏதாவது பேச போய் நீ ஏதாவது புரிஞ்சுப்பியோன்னு எனக்குள்ள ஒரு பயம். அப்போ நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்றியாண்ணா? லவ் பண்ணது நான் தப்புன்னே சொல்ல வரல அச்சு. அது தப்பா இருந்திருந்தா அன்னைக்கு நான் உன்னை அச்சு வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டுருக்க மாட்டேன். 2 அடி போட்டு இழுத்துட்டு வந்திருப்பேன். அந்த பையன் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த பையனோட கேரக்டர் பத்தியும் எனக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் உன்னை பொறுமையா கூப்பிட்டு வந்தேன். நான் சக்தி இல்லை அச்சு. சக்தி தான் எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டான். டக்கு டக்குன்னு முடிவு பண்ணுவான். நான் யோசிச்சு பொறுமையா தான் முடிவு பண்ணுவேன். எனக்கும் கோவம் வந்தது. என்ன, நீ இந்த விஷயத்த முன்னாடியே என்கிட்ட சொல்லலன்னு தான் என் கோவம், வேற எதுவும் இல்லை. சரி, ஓகே, நீயே அவன் கூட தான் வாழ்வேன்னு முடிவு பண்ணிட்ட. சரி, பையனை பத்தி சொல்லு, நான் விசாரிக்கிறேன். எங்க இருக்கான் பையன்? பேர் என்ன? கிரிஷ். என்ன படிச்சிருக்கான்? இன்ஜினியரிங். என்ன ஒர்க் பண்றான்? அவங்க அப்பா ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஓ, அவங்க அப்பா தனியா பிசினஸ் பண்றாரோ? ஆமா, அவங்க அப்பா பேர் என்ன? அவங்க அப்பா பேரு ரத்தனகுமார். அவங்க அம்மா பேரு மகாலட்சுமி. அவங்க வீட்டில் மொத்தம் 4 பசங்க. 3வது பையன் தான் கிரிஷ். என்னது, 4 பசங்களா? ஆமா, 2 அண்ணன் ஒரு தங்கச்சி. ஓ, அப்ப நம்ம ஆளு ஒரே பொண்ணு போல. ம், சரி, அந்த பையனை உனக்கு எப்படி தெரியும்? நானும் அவங்க தங்கச்சியும் காலேஜில் ஒரே கிளாஸ். அப்பதான் அவங்கள எங்களுக்கு தெரியும். ஓ, காலேஜ்ல இருந்தே லவ்வா? ஆமா, கிரிஷ் ரொம்ப நல்ல பையனா. ஒரு முறை என் உயிரை கூட காப்பாத்திருக்கான். அவங்க ஃபேமிலியும் ரொம்ப நல்ல ஃபேமிலி தானா. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு நம்பிக்கையில தான் நீங்க எல்லாரும் ஏத்துப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். சரி விடு, எதுக்கு ஃபீல் பண்ற? நான் அந்த பையனை பத்தி விசாரிக்கிறேன். அவங்க வீடு எங்க இருக்கு? இங்கதான். எங்கதான்னா அங்க ஜன்னல் தான் இருக்கு. ஜன்னலுக்கு பின்னாடியா இருக்கு? ஆமா. அச்சு, என்ன சொல்ற, நிஜமாவே வா? இங்கதான் இருக்கா அவங்க வீடு? ஆமா, பக்கத்து வீடு தான். என்னது, பக்கத்து வீடா? ஆமா, பக்கத்து வீடு தான். அடக்கடவுளே, என் லவ்வர் வீட்டு பக்கத்திலே வச்சுன்னு ஊர் ஊரா தேடி இருக்கேன் நான். என்ன மாதிரி அடி முட்டாள் இந்த உலகத்திலே இருக்க மாட்டான். அண்ணா. சொல்லச்சு. அண்ணா, நீ வேணா கிரிஷ் பத்தி விசாரிச்சு பாருண்ணா. யாருமே அவனை பத்தி தப்பா சொல்ல மாட்டாங்க. அவன் ரொம்ப நல்ல பையன் தானா. ப்ளீஸ்ண்ணா, உனக்கு கெஞ்சி கேட்குறேன். என்னையும் அவனையும் சேர்த்து வைண்ணா, ப்ளீஸ். இங்க பாரு அச்சுமா, ஒன்றும் கவலைப்படாத. பையனை பத்தி விசாரிக்கிறேன். பையன் நல்ல பையனா இருந்தா கண்டிப்பா உன்னையும் அவனையும் நான் சேர்த்து வைக்கிறேன். போதுமா? ப்ராமிஸ்? உன் மேல ப்ராமிஸ். போதுமா? அப்போ அம்மா, சக்தி, அப்பா கிட்டலாம்? நான் பேசுறேன், நீ பேச வேணாம். அவங்கள நானே கன்வின்ஸ் பண்றேன். கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறேன். போதுமா? அண்ணா, நிஜமாவண்ணா?
ஆமா அச்சு, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பையன் நல்ல பையனா தான் இருப்பான். ரொம்ப பெரிய ஃபேமிலியில கூட்டு குடும்பம் மாதிரின்னு நினைக்கிறேன். ஆமா தானே? ஆமாண்ணா, அவங்க அத்தை மாமா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அவங்க ஒரு கூட்டு குடும்பம் தான் வச்சுக்கேன். ஓ, அப்படியா? சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சு பையனை நல்லா கண்டிப்பா வளர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கோ ஒரு வாட்டி அந்த பையனை பத்தி நான் விசாரிச்சுக்கிறேன். ஏன்னா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்ல, அதனால தான். ஆனா ஒரு கண்டிஷன், பையன் கெட்டவனா இருந்தா இல்ல தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது அந்த மாதிரி பழக்கம் இருந்தா நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். ஓகேவா? ஆ, எனக்கு முழு சம்மதம் தான்ண்ணா. நீ கிறிஷை பற்றி எங்கே வேணாலும் விசாரிச்சுக்கோ. காலேஜில் ஆஃபீஸில் எங்கே வேணாலும் கேட்டு பார்த்துக்கோ. அவன் ரொம்ப நல்லவன். கொஞ்சம் வாழ்த்தனம் பண்ணுவான், கொஞ்சம் வாய் கூட. வேற எதுவும் இல்லைண்ணா. தொணன்னு பேசிகிட்டே இருப்பான். மனசில் பட்டது எதுவாக இருந்தாலும் சொல்லிடுவான். அவனை நம்பினவங்களுக்கு உயிரையே கொடுப்பான்னா. நீ வேணா விசாரிச்சு பார்த்துக்கோ. எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் பயப்பட மாட்டேன். கண்டிப்பாக நீ வேணா பாரு. கிறிஷை விசாரிச்சுட்டு வந்து இந்த கல்யாணத்துக்கு நீயே சம்மதம் சொல்ல போகிற பாரு. எனக்கு கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றணும். ஓகேவா? ஓகே மேடம், அவன் நல்லவனா இருக்கும் பட்சத்தில் நானே பேசி முடிக்கிறேன். போதுமா? ஓகேண்ணா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அண்ணா, என்னம்மா? அவங்க ரெண்டாவது அண்ணனுக்கு நெக்ஸ்ட் மந்த்து தான் கல்யாணம் ஆக போகுது. அதனால் கொஞ்சம் பார்த்து விசாரி. ஓகேவா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், விடு. எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிச்சிட வேண்டியதுதான். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் வேணாம். அண்ணனுக்காக கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்துடுறியா? ஆ, சரி. பா, ஏதோ பேசணும்னு கூப்பிட்டீங்க, என்ன விஷயம்ப்பா? இருப்பா, சொல்றேன். எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். டாடி, சீக்கிரமாக என்னன்னு சொல்லுங்கள் டாடி. எதுக்கு சர்ப்ரைஸ்லாம்? ஓகே, இதுக்கு மேல வளவலன்னு இழுத்துட்டே போவேனா, நான் சொல்லிடுறேன். அடுத்த மாசம் அவினாஷ்க்கு கல்யாணம் இல்ல, அந்த கல்யாணம் முடிஞ்சதும் 3 மாசத்துக்கு அப்புறம் கிறிஷுக்கும் கல்யாணம் வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஐ, மாமா அச்சு கிறிஷோட கல்யாணத்தை பற்றி தான் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். அப்பா அச்சு கிறிஷ் லவ் பற்றி தான் சொல்ல போகிறாரு போல. டாடி, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? ஏன் டாடி, அவன் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அவன் மாட்டின அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருக்கான். சும்மா ஏன் டாடி அவனை நோண்டிட்டே இருக்கீங்க? சஞ்சுக்குட்டி, நான் ஏதோ சொல்லலையே, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தானே சொன்னேன். அவனுக்கு என்ன டாடி வயசாயிடுச்சு? இப்பயே கல்யாணம் பண்ணி வச்சு ஃபேமிலி அது இதுன்னு ப்ரெஷர் ஏற்ற பார்க்குறீங்களா அவனுக்கு? இங்க பாரு சஞ்சுமா, கல்யாணம்ன்றது எல்லாருக்கும் பொதுவா நடக்கிற விஷயம்தான். அப்படி பார்த்தா உங்க அம்மா கூட தான் எனக்கு ப்ரெஷர் குக்கரு. மகா, நீ ஏம்மா முறைக்கிற? பசங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன். பசங்களுக்கு புரிய வைக்க இப்படி தான் எக்ஸாம்பிள் சொல்லுவீங்களா? அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? ஐயோ, உங்கள் சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. என்னடி, நாங்கள் நார்மலாக பேசுகிறதே சண்டைன்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா, கல்யாணம் ஆனாலே இப்படி தான். எப்போ நார்மலாக பேசுகிறீங்க, எப்போ சண்டை போடுறீங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி அவனையும் ஆக்கணும்னு பார்க்குறீங்களா? அவனுக்கு கல்யாணம்னா நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் அவன் தங்கச்சி, இதெல்லாம் கேட்க எனக்கு ரைட்ஸ் இல்லையா? நீ என்னன்னா கேட்டுட்டு போ. அவனுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணோன்னு முடிவு பண்ணிட்டோம். பொண்ணும் பார்த்தாச்சு. இன்னும் பொண்ணு வீட்டுக்கு போய் பேசி முடிச்சு நிச்சயம் பண்ணுறதா பாக்கி. அம்மா, ஏம்மா இப்படிலாம் பண்ணுறீங்க? இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் கேட்டேனா? எனக்கு கல்யாணம்லாம் இப்போ வேணாம்மா, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. ஏன்பா, ஏன் அப்படி பேசுற? அப்பா, எனக்கு கல்யாணம்லாம் வேணாப்பா, ப்ளீஸ்ப்பா. இங்க பாருப்பா கிரிஷ், நான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கலந்து பேசிட்டேன். எல்லாருக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. உனக்கும் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, நல்ல ஃபேமிலியும் கூட. நம்ம ஃபேமிலிக்கு ஏத்த பொண்ணுப்பா. ஆமா கிரேஷ், பொண்ணு நல்லா தேவதை மாதிரி இருப்பா. ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப அறிவான பொண்ணு, நல்லா படிச்ச பொண்ணு. உன்னை மட்டும் இல்லப்பா, எங்களையும் சேர்த்து நல்லா பார்த்துப்பாப்பா. முக்கியமா சஞ்சனாவை நல்லா பார்த்துப்பா. என்னெல்லாம் யாரும் வந்து பார்த்துக்க வேணாம், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். கிரிஷ், போட்டோ நான் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு முடிவு பண்ணு. அப்பா, எனக்கு தான் கல்யாணமே வேணான்னு சொல்கிறேன்ல, ஏன்ப்பா கம்பல் பண்ணுறீங்க? இங்க பாருப்பா, எங்க எல்லாருக்குமே அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு எல்லாருக்கும் சம்மதம். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு தெரியாது. அந்த பொண்ணை தான் நீ கட்டணும். அப்பா, அந்த பொண்ணு கட்டிக்கிறதுல எனக்கு சம்மதமே இல்லைப்பா. அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல. இது என்னப்பா புதுசா இருக்கு? பொண்ணை பார்க்காம பிடிக்கலன்னு சொல்ற? பார்த்தாலும் அவன் அதை தான் சொல்லுவான். நீ வாடா அண்ணா, நம்ம போகலாம். சும்மா காலங்காத்தால கூப்பிட்டு மனுஷங்களை கடுப்பேத்திட்டு. அப்ப இந்த பொண்ணு வேணான்னு சொல்ற, அவ்வளவுதானே? ஆமாப்பா, எனக்கு வேணாம்ப்பா. இங்க பாருப்பா, ரொம்ப ஃபீல் பண்ணுவ, பொண்ணை வேணான்னு சொல்லாத. ஆமா, அவ பெரிய இளவரசி, அவளை வேணான்னு சொல்லிட்டதுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. அண்ணா நீ வாடா போலாம், இங்க நின்னா பேசிட்டே தான் இருப்பாங்க. 2 பேரும் ஒரே ஒரு முறை பொண்ணோட பேர் மட்டும் கேட்டுட்டு போயிடுறீங்களா? என்ன பேரு? ஐஸ்வர்யா ராயா?
இல்லம்மா, அச்சு. அப்பா என்னது அச்சுவா? எந்த அச்சுமா? நடிக்காதம்மா, உன்னோட ஃப்ரெண்டு தான். அம்மா என்னம்மா சொல்றீங்க? நம்ம அச்சுவா? ஆமாம்மா ஆமா. அப்பா அப்ப நாங்க லவ் பண்ற விஷயம். எல்லாமே எனக்கு தெரியும்பா. உங்க அம்மா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. அம்மா உங்களுக்கு யார் சொன்னது? இதோ உங்க அண்ணியும் உங்க ஐஷு அக்காவும் தான், வேற யாரு? நிஜமாவா? ஆமாப்பா, போகி அன்னைக்கு எல்லா விஷயத்தையும் இவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க. அன்னைக்கு மறுநாளே நான் உங்க அப்பா கிட்ட பேசிட்டேன். நேத்து நைட்டு எல்லாரும் உட்காந்து இதை பத்தி தான் பேசி முடிவு பண்ணோம். எல்லாருக்குமே ஓகே சொல்லிட்டாங்களே. அந்த அளவுக்கு அச்சுவை எல்லாருக்குமே இந்த வீட்டில் பிடிச்சிருக்குப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாரும் ஓகே சொல்லிட்டோம். அம்மா நிஜமாவே என்னால் நம்பவே முடியலம்மா. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு, ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. தேங்க்யூ ஸோ மச்ப்பா. நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எங்கேருந்து எங்கள் லவ் பற்றி தெரிஞ்சா நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களோன்னு பயந்தேன். ஆமாம் டாடி, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரி டாடி, இதெல்லாம் தெரியாம நான் உங்களை ரொம்ப எதிர்த்து பேசிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஒரு அண்ணனுக்காக இவ்வளோ நீ பாடுபட்டியே, அதை நினைச்சு எனக்கு கொஞ்சம் லைட்டா சிரிப்பு வந்தது தான். என்ன பண்றது, பிள்ளைங்க ஆசைப்பட்டதை நம்ம தானே நிறைவேற்றணும். அது வேற இல்லாம அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணும் கூட. எனக்கும் அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பாவும் ரொம்ப நல்லவருன்னு பேசிக்கிறாங்கம்மா. அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ரொம்ப படிச்ச ஃபேமிலி, ப்ரொஃபஸரோட பொண்ணு. பொண்ணை நல்லாதாம்மா வளர்த்துருப்பாங்க. அதனால தான் ஓகே சொன்னேன். டாடி ரொம்ப தேங்க்ஸ் டாடி. இருக்கட்டும்மா, இருக்கட்டும். ஆனா உங்க அண்ணனுக்காக என்னை இவ்வளோ எதிர்த்து பேசிட்டியே, அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இல்லை டாடி, எனக்கு அண்ணாவையும் ரொம்ப பிடிக்கும், அச்சுவையும் ரொம்ப பிடிக்கும். அவங்க நிஜமாவே ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் இப்படி பேசினேன். நீங்கள் வேற ஏதாவது பொண்ணு பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு நினச்சி தான் நான் இதெல்லாம் பேசிட்டேன். சாரி டாடி. இருக்கட்டும்டா செல்லம், நான் அதெல்லாம் எப்பயும் மறந்துட்டேன். சரிப்பா, ஒரு நல்ல நாளா பார்த்து நம்மளே அச்சு வீட்டில் போய் பேசுவோம். என்ன எல்லாருக்கும் ஓகேவா?